நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது மைவித்ரியாட்ஸ் எம்டி அவர்கள் ஒரு வார காலத்திற்கு உண்டான சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. நிறைய நபர்கள் எம்டி சாரோட யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்று வெல்கம் வீடியோவில் கூட அது சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கும். பார்த்திருந்த நண்பர்களுக்கு ஓகே, வாழ்த்துக்கள். பார்க்காத சில நபர்களுக்கான தகவல்கள் தான் நாம் இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். ஏற்கனவே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருட்கள் சேகரித்து வைக்கும் அந்த ஹப்பு மூலிமா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோர்களுக்கும் உண்டான பொருட்கள் படா தோஸ்த் வண்டி மூலமாக டெலிவரி செய்யப்படுது. அந்த வேலையை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ கூடுதலாக ஒரு 4 இடத்துல ஹப்பு ஓப்பன் பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 29/4/2024 திங்கட்கிழமை மதுரை மாவட்டத்தில் அதுக்குண்டான வேலைகள் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே மதுரையில் புதிய ஹப்பு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30/4/2024 திருநெல்வேலியில் இன்னொரு ஹப்பு கூடுதலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25/4/2024 உள்ளார யாரெல்லாம் SG4 ப்ரொமோஷனை வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரிப்பை அறிவிப்பு செய்திருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1, 2, அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் வந்து ஏப்ரல் 25க்குள்ளார யாரெல்லாம் SG4 முடிச்சிங்களோ அவங்களுக்கு உண்டான ட்ரிப்பை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் முடிச்சிங்களோ அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க என்ன விவரங்கள் கேட்குறாங்களோ அந்த விவரங்களை கொடுத்து உங்களுடைய வருகையை பதிவு செஞ்சுக்குங்க. இந்த ட்ரிப்பு மேக்ஸிமம் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எம்டி சொல்லியிருக்காரு. எங்கே அப்படின்றத வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இடம் எங்கே அப்படின்றத பின்னாளில் எம்டி அவர்கள் அறிவிப்பு செய்வார். செஞ்சால் நானும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மே மாதம் 3ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் புதுசாக ஹப்பு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை விழுப்புரத்தில் ஹப்பு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் 4 இடங்களில் புதுசாக ஹப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு உதாரணம். சில நபர்கள் சில கேள்விகள் கேட்கலாம், ஏன் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறுவனம் இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நம் நிறுவனம் தொடர்ச்சியாக எந்த விதமான இடைப்பாடும் இல்லாத நடைபெறணும் அப்படின்றதுக்காக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய விஷயம். மைவித்ரியாட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா மாவட்டங்களிலும் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. இதை தாண்டி ஹைதராபாத்தில் வருகின்ற மே 5ஆம் தேதி ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லாத அதர் மாநிலங்களிலும் நம்மளுடைய ஆஃபீஸு வெற்றிகரமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இப்போ கூடுதலாக ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நிறுவனம் தொடர்ந்து நடைபெறுவதற்குண்டான எல்லா வேலைகளையும் நம்மளுடைய எம்டி ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிறுவனத்தில் பயணம் செய்யக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் இந்த இடைப்பட்ட காலத்திற்கு உண்டான ஒரு சப்போர்ட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட அவங்க என்ன உதவி கேட்க போகிறாங்க, கொஞ்சம் காத்திருங்க ஜூன் 4 வரைக்கும் அப்படின்ற சப்போர்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. மற்றபடி நம்ம லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயம் எம்டி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புதிய ஹப்பு ஓப்பனில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களாம் தாராளமாக நீங்கள் போயிட்டு கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மேலும் நம்பிக்கை தரும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் மக்களையும் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறுவனம் ஏற்கனவே இப்போ ஒரு SG4 முடித்த நபர்களுக்கு உண்டான ஒரு ட்ரிப்பை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நபர்கள் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறுவனம் எங்கேயுமே தோல்வி இல்லாமல் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லார் மனசிலும் இருக்கிறத ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, பேமெண்ட் மட்டும்தான். அது ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோல்வி இல்லாமல் வரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய நபர்கள் SG4 முடிச்சிருப்பாங்க. இந்த எம்டி சார் வீடியோவெலாம் சரியாக கேட்கல அப்படின்னா அந்த தகவல் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில நபர்கள் வந்து எம்டி வரவே இல்லை, தகவல் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மியூட் வச்சே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்குலாம் இந்த மாதிரி எம்டி வந்திருக்காரு, ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்தினீங்கன்னா தான் அவங்களுக்கு நிறுவனத்து மேலே மேலும் மேலும் நம்பிக்கை வரும் அப்படின்றத
இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.